வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரே பாலிஷ் அதை பற்றி சின்ன ஐடியாஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உட் பாலிஷை ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபில்டர் பண்ணல அப்படின்னா நம்ம மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுறப்போ அதில் சின்ன டஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹார்ட்னர் டபுள் கண்ணாடி மாதிரியான சின்ன துகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வெடிகட்டி அப்புறமா தான் ஊற்றி அடிக்கணும். அது மாதிரி ஸ்ப்ரே பண்றப்போ ஸ்ப்ரே கன் ஒரே லெவல்ல அதாவது டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு அடி டிஃபரெண்ட் வச்சுன்னா அதே மாதிரி ஒரு அடி டிஃபரெண்ட்டுக்கே இருக்கணும். ஒரு அரை அடி டிஃபரெண்ட்னா ஒரு அரை அடி டிஃபரெண்ட்டுக்கே அதை மெயின்டைன் பண்ணணும் கடைசி வரைக்கும். நம்ம மேலே ஒரு அடி டிஃப்ரெண்ட் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா கிட்ட போயிட்டு ஒரு 1/4 அடி டிஃப்ரெண்ட்ல வச்சு அடிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் அங்கே அதிகமாகும், சாரியா ஒழுவும். அதனால நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறுத்தி வச்சு அடிக்கிறப்ப எதனா ஒழுவுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது நல்லா பிரஷ் நல்லா சாஃப்டா வச்சுக்கோங்க. ஃபுட் பாலிஷ் ஸ்ப்ரே பண்றப்ப ஒழுவு வருது அப்படின்னா அந்த சாஃப்டான பிரஷ்ல மரம் எந்த வாட்டத்துல இருக்குதோ அந்த வாட்டத்துல அந்த ஒழுவு வர மெட்டீரியல் மட்டும் சாஃப்டா எடுக்கணும். அப்படி மட்டத்துல கொஞ்சம் எடுத்தாலும் லைட்டா தெரியும். ஆனா பூ டிசைன் ஒழுவு வரப்போ வேச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா பூ டிசைன்லாம் தெரியாது. அதனால மட்டத்தெல்லாம் அடிக்கிறப்போ மெட்டீரியல்லாம் கம்மியா வச்சு பொறுமையா ஆத்தி விடுங்க, நல்லாவே இருக்கும். ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி ஓஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஓஸ்ல இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி கிளீனா எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே கன்ல பாருங்க, நான் காட்டன் கிளாத் சுத்தி வச்சிருப்பேன். அந்த மெட்டீரியல் வர வால்வு சுத்தி நான் காட்டன் துணி சுத்தி இருப்பேன். அது மாதிரி ஓசு சொருவத்துலயும் அந்த பாயிண்ட்லயும் நான் காட்டன் கிளாத் கிரீன் கலர்ல நான் சுத்தி இருப்பேன். இது மாதிரி சுத்திட்டீங்க அப்படின்னா தண்ணிலாம் இருந்தா ஒரு 90% உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அந்த 90% கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா பாலிஷ் அடிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்க ஸ்ப்ரே பண்றப்ப கவனிச்சீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியா வேகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரி தண்ணி வர்றது ஒரு காரணம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் அதிகமாக அடிச்சாலும் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வேகிற மாதிரி வரும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பெரும்பாலும் சீலர்ல தான் கரெக்டா நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். நீங்க சீலரு பாலிஷ் பண்ற மாதிரி ஏத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உட் பாலிஷ் கரெக்டா இருக்கும். சீலர் மட்டும் நீங்க அதிகமா அடிச்சு வேகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாலிஷ்லயும் அது காட்டும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கல, முக்கியமானது என்ன அப்படின்னா சீலர் பினிஷிங் தான் பெஸ்டான ஒரு பினிஷிங்கா இருக்கணும். பாலிஷ் டாப் கோட்டிங் அது உங்களுக்கு சீலர் பினிஷிங் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் பாலிஷும் வெளிப்படும். பாலிஷ் டாப் கோட்டிங் மேல லைட்டா தேய்ச்சிட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பினிஷிங் இருக்கும். வேற எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.